என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். கேமராவை எங்கயா வச்சிருக்கிற? அங்க கொண்டு வையா. வில்லன் எங்க, ஹீரோயின் எங்க? அதோ வரேங்க சார். இப்ப நாம என்ன எடுக்க போறோம்னா ஹீரோயின், அதாவது நீ என்ன பண்ற? ஜாலியா நடந்து அந்த ஸ்டாண்ட் மேல ஏறி தண்ணியில பொத்துன்னு குதிக்கிற. வில்லனாகப்பட்ட நீ இந்த இடத்துல இருந்து அந்த அம்மா தண்ணியில குதிக்கும் போது துப்பாக்கியால சுட்டு தள்ளுற. புரியுதா? நல்லா கவனிக்கணும். நம்பர் 1 கேமரா ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். நம்பர் 2 ஆக்ஷன் சொல்லுவேன், அப்பத்தான் நீ தண்ணியில குதிக்கணும். நம்பர் 3 ஷூட்னு சொல்லுவேன், அப்பத்தான் நீ துப்பாக்கியால சுடணும். ஓகே? ஓகே சார். எல்லாரும் பொசிஷனுக்கு போங்க. கேமரா இங்க வையா, ரிஃப்ளெக்டர் போடியா, மூவ் குயிக். கேமரா ரன்னிங். போலீஸ் வலைவீச்சு நாகப்பட்டினம். இவ்வூர் பிரபல ஹோட்டலில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அந்த கொலைகாரனா இருப்பானோ? இருக்கலாம். கப்பட அமைக்கலாமா? அமைக்கிடுவோம். தங்களை திருப்பாதம் பட்டதுனால இந்த வீடே புனிதமாயிட்டதா நான் நம்புறேன். இதுகளை பாத காணிக்கையா தயவு செய்து நீங்கள் ஏத்துக்கணும்.
நல்ல நோட்டு தானே? பேங்க்ல இருந்து வாங்கினதுங்க. சரி, இதையே எனக்கு காணிக்கையா வைக்கிறீங்க? அது மூவாசை, மண்ணு பொண்ணு பெண்ணு, இத மூணையும் முழுசா வெறுத்தவங்கள தான் சன்னியாசின்னு சொல்றாங்க. அந்த பற்றற்ற துறவு மனப்பான்மை உங்ககிட்ட பரிபூர்ணமா இருக்கிறத இப்ப கண்ணால பார்த்தேன். அதுக்குதான் இந்த சமர்ப்பணம். சுத்த சைவமோ? எது கிடைச்சா அடிப்பேன். அப்படி இருக்கச்ச சமையல் அறையில அவ்வளவு கரிமீன் கிடக்கு, பருக்கையில தண்ணிய ஊத்தி பட்டமளவாய கடிச்சிட்டு தின்ன தாத்பரியம் என்னவோ? இந்த நாக்கு இருக்கே, அது ரொம்ப பொல்லாதுங்க. இன்னைக்கு ஓசையில கிடைச்சிச்சு அடிச்சுட்டேன்னு வைங்க, நாளைக்கு அதே நேரத்துக்கு கொண்டான்னு கேட்கும். எல்லாத்தையும் பார்த்தேன், நாக்குல இருந்து சலச்சலன் தண்ணி ஊறிச்சு. இது கட்டுக்கடங்கா தெரிஞ்சு போச்சு. எட்டையும் அறுத்தேன் நாக்க. எவனுக்குமே இது நாக்கு மட்டும் இல்லங்க, கண்ட்ரோல் எதா இருந்தாலும் அறுத்து வச்சிருவேன். அந்த வைராக்கியம் உங்க முகத்திலேயே தெரியுதே. இப்படி உள்ளும் புறமும் சுத்தமா இருக்க நீங்க போலீஸ பார்த்தது ஏன் அந்த ஓட்டம் ஓடுனீங்க? போலீஸ் துரத்துச்சு, நான் ஓடினேன். எந்த ஊரோ? இன்னைக்கு இந்த ஊரு, நாளைக்கு எந்த ஊரோ? அப்பா அம்மா இருந்ததான சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க. ஏயா, என்ன தெரியணும் உங்களுக்கு? அதை சொல்லுங்க. இது வீடுதானே? வீடுதான். வீடுதான். இங்க குடும்பம் இருக்கா? இருக்கு. இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். தலைவன்? ஏயா, தெருக்கதவுல இருந்து கொல்லக்கதை வரைக்கும் எல்லாமே திறந்து கிடக்கு. இப்படி குடும்பம் நடத்தா நீ உருப்படியா? கால செருப்பு இருக்கா? இல்லையே. என்கிட்ட இருக்கு. எதுக்கு? இதால என் தலையில 2 அடி அடிச்சு இப்ப கேட்ட கல்வி திருப்பி கேளுங்க, அப்பதான் எனக்கு ரோஷம் வரும். இத யோசனை பண்ணி செய்வோமே. நோக்கம்? ஆமா, உள்ள கொடுத்துருக்கானே யாரு? என் மாப்பிள்ளதான். மாப்பிள்ளனா உன் பொண்ண கொடுத்துருக்கானே. அப்ப தினசரி உன்னை கொண்டு வருவான், இன்னைக்கு இதை கொண்டு வந்திருக்கான். அப்ப உங்க பொண்ணு எங்கயா? என்னையா? அதை மட்டும் கேட்காதப்பா. இது ஒரு குடும்பமா இல்லைங்கிறத நீ ஒத்துக்கிற இல்ல? இத ஒரு நல்ல குடும்பமாக்கி என்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நீங்க தங்கி இருக்கணும். இது என் வேண்டுகோளப்பா, யோசிக்கப்படாது. அதுக்கு இல்லங்க, நீங்க கண்ணு கலங்கணும்னு எனக்கு கஷ்டமா போச்சு. அதனால ஒரு 10 நாள் நான் இங்க தங்குறேன். என்னங்க சொல்றது கேளுங்க. இந்த 10 நாள்ல நான் வேலை செய்யறதுக்கு இந்த வீடு லாயக்கா, எனக்கு முதலாளியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவேன். பண்ணுங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சுட்டா பர்மனன்ட் பத்தி நான் யோசிக்கிறேன். சரிங்க, முதல்ல சாவியை பிடிங்க. என்னங்க அவசரம்? சாவியை பிடிங்க. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இந்த கையில விபூதி பூசி பூசி கரைப்பட்டிருக்க தவிர வேற எந்த கரையும் பட்டதே இல்லை. முருகா, அந்த முருகன் இருக்கிற வரைக்கும், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடியேன் இருக்கிற வரைக்கும், மந்திரி சொன்னாரு சந்தன கட்டையை விட்டுட்டேன். கழுத்துல கொட்டை, நெத்தியில பட்ட, எல்லாம் டிஎஸ்பி ஐயா தயவு. உன் பக்தி பதினேழு வீட்டுல வச்சுக்க. உன் கிறுக்குத்தனத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டு, நான் ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பேன். பி கேர்ஃபுல். செக்ரட்டரியா வணக்கம். வணக்கம். என்னையா அது? தொழிற்சங்க நிர்வாகி எல்லாம் இங்க வந்துட்டீங்க. தலைவரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. உங்க தலைவர் தான் எங்க வக்கீல், எனக்கு நல்லா தெரியும். ஆனா வக்கீலுக்கு உண்டான காரியங்களை பாக்குறதுக்கு மட்டும்தான் இந்த வீடுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. இப்படி வாங்க மாமா. செக்ரட்டரியா, விஷயம் இதுதான். நம்ம ஐயாவோட தயவாலதான் எங்க தொழிலாளர்களுக்கு எல்லாம் காலனி கட்டி கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அந்த காலனியில நம்ம ஐயாவோட செலவிருப்பு நடத்தணும்ன்றது எங்க தொழிலாளர்களோட இதுல விழுந்துச்சு தலைவர் பதவியே வேறான்ட்டு போயிடுவாரு. அவர் அப்படித்தான் சொல்லுவாருங்கிறது எங்களுக்கும் தெரியும். எங்க நன்றியை காட்டலாங்களா? 4 பேர் இல்லைங்கயா. புத்தாண்டு தினத்தன்னைக்கு எப்படியாவது செலவிருப்பு நடத்தி ஆகணும். இன்னைக்கு என்ன நம்மளாலும் சரி, தலைவர்கிட்ட இதை பத்தி பேசி ஒரு முடிவு தெரியாம நாங்க போறது இல்ல. ஆமா, இன்னைக்கு பார்க்கவே முடியாதியா. சினிமா நடிகை கொலையை பத்தி தெரியும்ல? அதான் ஊரே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க. அந்த கேஸ்ல அரஸ்டான அப்பாவி ஆட்களை வெளியில கொண்டு வர்றதுக்காக வேண்டி ஐயா கோர்ட்டுக்கு போயிருக்காரியா. ஆமா, அந்த நடிகர் கொலை வழக்கு விஷயமா ஏதாவது துப்பு கிடைச்சதா? சார், கொலை நடந்த நேரத்துல ஒரு புல்லட் கிடைச்சது. அதை எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்தேன். என்ன சொன்னாங்க? அந்த புல்லட் சைஸ்க்கு இந்தியாவிலேயே துப்பாக்கி இல்லைங்கிறாங்க. சோ அந்த துப்பாக்கி நிச்சயமா வெளிநாட்டு தான் இருக்கணும். எஸ் சார். அந்த துப்பாக்கி அவங்க கையில இருக்கோ அவன் தான் இந்த கொலையை செஞ்சு இருக்கணும். Yes. இல்ல இந்த கொலையில சம்பந்தப்பட்டாவது இருக்கணும். யூ ஆர் ரைட் சார். அந்த துப்பாக்கி கிடைக்கிற வரைக்கும் இந்த சினிமாக்காரல ஒருத்தர் வெளியே விடாத. ஓகே சார். இந்த சினிமா குரூப் உடனே ரிலீஸ் பண்ண கோர்ட்ல நான் ஆர்டர் வாங்கியிருக்கேன். இந்தாங்க பெயில் ஆர்டர். ஏன் சார், இந்த ஊர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற எல்லா கேஸுக்கும் எதிர்த்தே ஆஜராகிறதுன்னு சபதமே எடுத்துட்டீங்களா? அப்படி ஒண்ணு இல்லையே. சட்டப்படி நியாயப்படியும் ஜெயிக்க முடியுங்கிற கேசத்தானே எடுத்துக்கிறேன். ஆமா, சட்டத்தையும் நியாயத்தையும் பேசித்தான் நீங்க ஜெயிக்கிறீங்க போல இருக்கு. அடவாங்க சார். கொஞ்சம் இல்லைங்க சார், என்னமோ எட குத்தல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறீங்களே. நான் எப்படித்தான் ஜெயிக்கிறதா சார் நினைக்கிறீங்க?
இந்த கல்யாணம் பண்ணிக்க போற முறப்புன்னு தானே? ஆமா. நீங்க எல்லா துறையிலையும் ஜெயிக்கணும், புகழ் அடையணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா. அதனாலதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க ஈஸியா வின் பண்ணிடுறீங்க. எஸ்பி சார், நீங்க பத்திரிகையே படிக்கிறதுல நினைக்கிறேன். படிக்கிற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? நூத்துக்கணக்கான ஏக்கர்ல கஞ்சா செடியில பயிரிட்டு கோடிக்கணக்கான ரூபாயில கொள்ளையடிக்கிறதா பத்திரிகையில செய்தி போட்டிருக்கு. அதை பார்த்ததுக்கு பிறகுதான் உங்க டிபார்ட்மெண்ட் அங்க போய் நடவடிக்கை எடுத்திருக்கு. நிலைமை இப்படி இருக்க உங்க டிபார்ட்மெண்ட் ரகசியங்களை இவ சொல்லித்தான் நான் ஜெயிக்கிறதா சொல்றீங்களே, அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். அதை சுட்டி காட்டத்தான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன். இது மாதிரி இன்னும் எவ்வளவு இருக்கு. அது போகட்டும், நான் ஓரளவுக்கு வசதியானவன் உங்களுக்கு தெரியும்ல. ஓரளவுக்கா? நீங்களே பெரும்பணக்காரரு, ரத்னா உங்களை விட பெரும்பணக்காரியாச்சே. அப்படிப்பட்டவ தானும் வாழ்க்கையில ஒரு சாதனைய பண்ணணுங்கிறதுக்காகத்தான் உங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருக்கிறத தவிர வருமானத்துக்கோ இல்ல இங்க இருக்கிறத அங்கே சொல்லி லஞ்சம் வாங்குறதுக்கோ அல்ல. இதை இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது உங்க உத்தியோகத்துக்கு தகுந்தபடி தரமா பேச கத்துக்குங்க. முருகா, இன்னும் 5 நிமிஷத்துல அவங்கள ரிலீஸ் பண்ணல, கண்டம் டாட்டு கோர்ட்ல போடுவேன். சூரசம்ஹாரா, காதல் வேலை கதவியா? பாண்டியன் பாண்டியன்னாலே தகராறுதாயா. சார், ஆமா, அவர் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்ன சொல்ல போற? ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன விளக்கம். சொல்லு. இந்த டிபார்ட்மெண்ட் ரகசியங்கள் எல்லாம் நான் சொல்றதா நீங்க மாமா கிட்ட. சாரிமா, சாரி, ஏதோ மூட்ல என்ன உடறிட்டேன். அதை பத்தி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, சங்கர என் இதயத்துல நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? இஸ் a brilliant lawyer. ஆனா இந்த ஏழை, இலவசம், தொழிலாளி, தலைமை இதெல்லாம் விட்டவையா? அம்மா, நான் சொல்ற ஒரு 6 மாசம் அவர் கேட்கட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லாபம் போஸ்டே வாங்கி தரமா? தேங்க்யூ சார். சார், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுமா. நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது அவர் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் எப்ப இந்த உத்தியோகத்தை விடுவேனோ அப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் தனி வீட்டுல தான் இருக்காரு. அடாடாடா, வேணும்னா அவர்கிட்ட சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவா? ஐயோ வேண்டாம் சார், அவர் மனசுல என்ன இருக்குங்கறத நான் சொன்னேன். ஓகே ஓகே. சார், இன்னொரு விஷயம் சொல்லுமா. அந்த நந்தினிக்கும் ராஜாங்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. ராஜாங்க அவனை பத்தி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். பேப்பர்ல என்னமா நியூஸ் போட்டிருக்காங்க? ஆமா சார், அவங்க 2 பேரும் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறாங்க. எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்ல அந்த துப்பாக்கி கூட வெளிநாட்டு துப்பாக்கி தான் சொல்லிருக்காங்க. அதனால ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து. வெயிட் வெயிட் வெயிட், அவனை அரெஸ்ட் பண்ணி நாம கேஸ ப்ரூவ் பண்ணிட்டோம்னா சரி. முடியலன்னு வச்சுக்க, அவன் நம்ம பேர்ல மான நஷ்ட வழக்கு போட்டான்னா நாம எல்லாருமே வில்லங்கத்துல மாட்டிக்க வேண்டியதுதான். அதனால நான் என்ன சொல்றேன், ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்றதை விட திடீர்னு அவன் வீட்டுக்குள்ள புகுந்து செக்அப் பண்ணி துப்பாக்கி இருந்து நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் எதை வேணாலும் செய்யறானே. கரெக்ட் சார். ஐயா, மெயின் ரோட்ல இருந்து 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். மண் ரோடு கூட கிடையாது. இப்படி பாறையும் கல்லு முள்ளுமா இருக்கு. வண்டி ஓட்டினா என்ன ஆகுறது? ஏப்பா, மனித சஞ்சாரமே இல்லாத இடம்னா ரோடு போட்டு வச்சிருப்பாங்களா? நீ வக்கனையா பேசாத. நீ வழிய மறந்துட்ட. அது நீ முழிக்கிற முடியல தெரியுது. அது மட்டும் நீ என்கிட்ட சொல்லாத. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் மரமும் செடியும் கொடி எனக்கு மனப்பாடம். ஆப்டராலியன் டிரைவர் என்கிட்ட எடுத்து பேசிக்கிட்டு இருக்க நீ. மாதவா, அவன் சொல்றபடி ஓட்டி தொலைடா. ஓட்டுறையா? ஓட்டுறேன். ஆனா இந்த ஆள் நம்மள எங்கேயோ கொண்டு நிறுத்த போறேன். அப்படி வா, நான் சொல்ற வரைக்கும் நீ நிப்பாட்டாத. ஓட்டு. ஓட்டுறேன் வாணி. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், இங்க நிப்பாட்டாத. கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு. யோ, இறங்க கீழே. நான் இறங்கணும். அடி பல்லுக்கெல்லாம் உடைச்சு இறங்க கீழே. சரியா? என்ன கண்ணை மூடிட்டு கார் ஓட்டி போக சொன்னல? நீ வா. வாங்க. வா. போ. அங்க பாரு. அங்க பாரு. இப்ப நீ கண்ணை மூடிட்டு நடக்கல, உன்னை ஊட்டி விட்டுற. இருப்பா இருப்பா இருப்பா. நான் பார்த்து வச்ச இடத்துல ரோடு இருந்துச்சு. இருந்துச்சா? நகர்றா. அப்பா, நீ பார்த்து வச்ச இடம் இது இல்ல. ரோடு மட்டும் இருந்துச்சுன்னா அதே இடம் தான். இவன் நம்மள கொன்னுட்டான்டா. ஐயா, இந்த ஆள் சொன்ன வழியெல்லாம் காரை ஓட்டி பெட்ரோல் ஏகதேசம் தீந்து போச்சு. மலையை விட்டு இறங்குறது கூட பெட்ரோல் கிடையாது. இப்ப நம்ம எப்படி ஊர் போய் சேர்றது? அதோ யாரோ வர்றாங்களே. ஐயா, இந்த காரை எப்படி இங்க கொண்டாந்தீங்க? ரோடே கிடையாது. இந்த மாண்டாமடையம் பேச்ச கட்டிட்டு தெரியாதனமா இங்க வந்துட்டோம். சார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோ? ஆமா. திரும்பி போறதுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கிடைக்க வழி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். பெட்ரோல் தானே, இப்படி லெப்ட்ல போய் ரைட்ல போனா. ஐயா, இப்ப சொல்லுங்க. நீங்க நேரா போய் லெப்ட்ல திரும்பினாலே அங்க ஆதிவாசிங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா குறுக்கு வழியா நடந்து போய் உங்களுக்கு பெட்ரோல் வாங்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி. ஏயா, இவங்க ஓடுறத பார்த்தா நம்மள பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுதே. என்ன அங்க பாரு. ஐயா வாங்க,
வாங்க. நாங்க வழி தவறி வந்துட்டோம். உங்ககிட்ட சொன்னா பெட்ரோல் கிடைக்குன்னு ரேஞ்சர் சொன்னாரு. அதனாலதான் வந்தோம். பயப்படாதீங்க, வாங்க. ஐயாவுக்கு தேனும் பாலும் பரா கொண்டு வந்து கொடுப்போம்ல. எனக்கு சாப்பிடுதாமே இரியா வாயில தெரிஞ்சிடும் அவருக்கு. நல்ல ருசியா இருக்கு. சாப்பிடுதாமே சாப்பிடுதாமே. உங்க எல்லாருக்கும் இவங்கதான் அம்மாவா? இல்ல சாமி, நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க. இது மூத்த அண்ணன், இது தங்கச்சி, கடைசி தங்கச்சி. இவருக்கு இது தங்கச்சியா? ஆமா சாமி, வயசு 13. வெறும் 13? ஆமா சாமி. 13 பக்கத்துல உட்காரு. என்ன சாப்பிடுற? கிழங்கு. அதுதான் வயசுக்கு மீறின சைஸ். என்ன கிழங்கு? பழம் நல்லா இருக்குப்பா. இந்தா 2 சாப்பிடு. பழம் நின்றுதான் ஊருக்கு போக வேணாமா? பெட்ரோலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கயா. ஆமா, அத நான் மறந்துட்டேனே. ஐயா, கொஞ்சம் பெட்ரோல் வேணுமே. என்ன கூட சாமி வாங்கி வர சொல்றேன். அண்ணே போய் வாங்கிட்டு வாங்க அண்ணே. அண்ணே பரபரப்பட போய் சீக்கிரமா வாங்கண்ணே. ஐயா, வண்டியாவா இருக்கு? இந்த ஆளு வேற வெத்தலாக போட்டு புளிச்சுன்னு துப்பிட்டா. வண்டி கழுவ தண்ணி எங்க கிடைக்கும்? சாமி இப்படி நேரா போய் இடத்தால திரும்பினா தண்ணி இருக்குமுங்க, கழுவி போட்டு வரலாமுங்க. அச்சோ, என்னடி சத்தம் நின்னு போச்சு? கார் தானே பாடுச்சு, அதான் நின்னு போச்சு. பொடி காரா பாடுச்சு, பின்ன இன்ஜின். அடியே, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட சொல்லுங்கடி. என்ன இன்ஜினை பாட வைக்கத்தா? யார் சொன்னாலும் பாட வைக்க மாட்டேன். நீ சொல்லணும், அது என் பக்கத்துல வந்து சொல்லணும். வா. பாட வைங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து காரை சுத்தமா கழுவி கொடுக்கணும். சரி. அடியே, இப்படி தேய்ச்சா அந்த அழுக்கு போகாதடி. கல்ல எடுத்து கர கரன்னு தேய்ச்சா போயிடுண்டி. எடி கல்ல. ஐயோ, கையில என்ன கல்லா? கல்லுதான். கல்ல வச்சு தேய்ச்சி கார் பெயிண்ட் எல்லாம் போச்சே. போயலாம். பாட்டு 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 போய. அங்கடி. ஆமா, யார் அது? அது என் மாமன். என்ன கண்ணாலம் பண்ணிக்க அலையுது. அவனை நினைச்சுதான் மாமனே காமனேன்னு பாடிட்டு இருந்தியா? ஆஹா, அது பழைய பாட்டு. நாங்க பரம்பரையா பாடுறது.
அத கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்புறம் ஏன் அவனை பார்த்து பயப்படுற? என் கூட பேசுற பார்த்தா உன்னை அடிப்பானா? ஆஹா, அது ஒண்ணு அடிச்சு கொன்னுடுமே. ஐயோ, மறுபடியும் வருதே. அது இங்கதான் சுத்திட்டு இருக்கோம், நீ போயிடு. அம்மா, நீ எங்க தங்கி இருக்க? அங்கால. நான் வாரேன்.